இப்படிதான். ஸோ ஒரு கிளவுட் கம்ப்யூட்டின்ற கான்செப்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னா, கிளவுட் அப்போ அந்த இடத்துல கிளவுடுன்றது என்ன மீனிங் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு ஸ்டோரேஜ் எங்ககிட்ட இல்லை, பட் கொமனாக ஒரு இடத்துல இருக்கு. ரைட்? அதுதான் அந்த கிளவுடுக்கான மீனிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இது எந்த லேப்டாப்னு எடுப்போமா இருந்தா, இல்லாட்டி இது எந்த ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுப்போமா இருந்தா மொபைல் ஃபோன். ரைட்? இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு சொன்னால் செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். சரியா? வீடியோஸ் வச்சுருக்கேன், டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட எடுப்போமே, ஒரு கிட்டத்தட்ட வைப்போமே ஒரு 40 ஜிபி இருக்குது. ஓகே, ரைட். அப்போ யோசிச்சு பாருங்க, குறிப்பிட்ட ஃபோட்டோவாக இருக்கலாம், ரைட், வீடியோவாக இருக்கலாம், எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. ஸோ நான் இன்னும் அந்த இடத்து ஒரு ஒரு தூர இடத்துக்கு போகிறேன், மொபைல் ஃபோனை கொண்டு போகல, பட் இன்னொரு டிவைஸ் இருக்குது. எனக்கு இப்போ இந்த இடத்துல அந்த மொபைல் ஃபோனோ வீடியோவோ ஏதோ தேவை, பட் இது ரெண்டுமே ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்ற ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி தானே நம்ம பென் டிரைவோ இல்லாட்டி ஷாரிட்டோ ஏதோ ப்ளூடூத்தோ ஏதோ கனெக்ட் பண்ணி அனுப்பி கொள்ளலாம். பட் எனக்கு தேவை, எடுக்கணுமா இருந்தால் ட்ராவல் பண்ணி வந்து தான் இந்த விஷயத்தை எடுக்கணும். ரைட்? இப்போ இது இது ஒரு இது ஒரு இதனால் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், இந்த 40 ஜிபி ஃபைலை என் மொபைல் ஃபோனில் இல்லாமல் கொமனாக ஒரு இடத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் போட்டுக்கொள்கிறேன். இங்கே அந்த 40 ஜிபி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் ஃபில் ஆகிட போகுது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இல்லை. ஓகே, இந்த இடத்துல இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் 40 ஜிபி அங்கே வச்சுருக்கேன், இங்கே டிலீட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துக்கு பேர் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் கிளவுட். இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ண சில கம்பெனிஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ், ஐக்ளவுட், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ பிறகு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதில் இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் இந்த 40 ஜிபி இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. ஓகே, யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இந்த மொபைல் ஃபோனில் இருந்து நான் லொகின் பண்ணேன் தானே. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிக்கிறேன், குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் எடுக்கிறேன், இங்கே வரேன். ரைட்? அப்போ யோசிச்சு பாருங்க, இதுவுமே க்ளீனாக இருக்குது, இதுவுமே க்ளீனாக இருக்குது. இந்த 40 ஜிபி ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ அதை நான் காமனாக என்ன செய்ய போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். இப்படியான ஒரு சர்வீஸ், இது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் சர்வீஸ். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். ரைட்? அப்போ இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டுக்கான கான்செப்ட். ரைட்? இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் இப்போ இந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுற நேரம் உங்களுக்கு நான் ரெக்கார்டிங்கை தர்றதுக்கு நான் என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறேன்? இல்லாட்டி நான் பென்ட்ரைவில் தான் நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்ஸ் தரணும். ஸோ நான் இந்த ரெக்கார்டிங்கை நான் தர்றதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன, நான் யூடியூப்ல ஸ்டோரேஜில் கொண்டு போயிட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். ரைட்? பிறகு லிங்க்கை உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் எப்படி எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஐடியா புரியுதா? அதுவும் சின்ன ஒரு டைப்பான ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் கீழே வருது, பிளாட்ஃபார்மை தருது யூடியூப். ரைட்? ஸோ இதுதான் நாங்கள் சொல்லுவோம் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் பேசிக்காக 3 சர்வீஸை கொடுக்குது. முதலாவது நாங்கள் சொல்லுவோம் ஐடபிள்யூஎஸ், பிடபிள்யூஎஸ், எஸ்டபிள்யூஎஸ். கேள்வி ரீசெண்டாக இருக்க பாஸ் பேப்பரில் வந்திருக்கு, நாங்கள் செக் பண்ணி இப்போ பார்ப்போம். ரைட்? ஸோ கிளவுட் சர்வீஸ் உங்களுக்கு 3 சர்வீசஸ் தருது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஐடபிள்யூஎஸ், அடுத்து பிடபிள்யூஎஸ், எஸ்டபிள்யூஎஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ரைட்? ஸோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கிளவுட் சர்வீஸ் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் இருக்க சர்வீஸ் 3: ஐடபிள்யூஎஸ், பிடபிள்யூஎஸ், எஸ்டபிள்யூஎஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐடபிள்யூஎஸ். ஸோ இந்த ஐடபிள்யூஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், என்னென்னத்தை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் ரிசோர்சஸ். ரைட்? எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் மெஷின்ஸ், வேர்ச்சுவல் மெஷின்ஸ், வேர்ச்சுவலான ஒரு ஸ்டோரேஜ். ரைட்? இந்த மாதிரியாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு கொடுப்பாங்களா இருந்தா இதை நாங்கள் சொல்லுவோம் ஐடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்?
நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் சிஆர்எம். சிஆர்எம்ங்கிறது இந்த சில கம்பெனிஸில் வச்சுருப்பாங்க கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம், ரைட்? அடுத்து கேம்ஸ் இருக்குது, வேர்ச்சுவல் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். வந்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாரேன், ரைட்? ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். அதாவது ரிசோர்ஸ் தாரேன். என்ன மாதிரி ரிசோர்ஸ்? ஸ்டோரேஜுங்கிற ஒரு ரிசோர்ஸ் இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு, சரியா? ஸோ ஒரு ஸ்டோரேஜை தாரேன், நீங்கள் அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அது ஒரு ரிசோர்ஸ் தானே, அது ஒரு வளம், ரைட்? ஸோ நான் அதுக்கு அது இப்போ அதை நான் ஒரு பர்பஸாக நான் பிஸ்னஸாக வச்சுருக்கேன், நான் ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் அப்போ நான் அது ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கொடுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் அதில் ஒரு 5 GB மந்த்லி யூஸ் பண்ணுங்கள், ரெண்டலுக்கு தாரேன் 5 GB. அப்போ நான் ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு தாரேன், ஸ்டோரேஜ், லைக் ஸ்டோரேஜ். அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், உட்கட்டமைப்பு ஒரு சேவையாக கருதலாம், ரைட்? அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். நான் உங்களுக்கு என்ன தர போகிறேன்னு சொன்னால் ஒரு பிளாட்ஃபார்மை தரப்போகிறேன், ரைட்? அதில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகலாம். ஒரு என்வாயன்மெண்ட்டை தரேன், நீங்கள் அதில் ரன் பண்ணிட்டு போகலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் டேட்டா பேஸ் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நாங்கள் எங்கிட்ட வரக்கூடிய அடுத்தடுத்த யூனிட்ஸில் நாங்கள் படிப்போம் டேட்டா பேஸுங்கிற ஒரு பாடம். அதுக்குள்ளே சர்வர்ஸ் படித்து கொடுப்பேன், ரைட்? அதில் மெயினாக நாங்கள் எஸ்கியூஎல் அப்பாச்சி சர்வர்ஸ் சொல்லி கொடுப்பேன். ஸோ அதில் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நாங்கள் ரன் பண்ணுற நேரம் அது ஒரு பிளாட்ஃபார்மை தரும். ஸோ அதில் நாங்கள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அது தந்தது ஒரு ரன் டைம் என்வாயன்மெண்ட், ரைட்? அபிவிருத்திக்கான ஒரு இயக்க சூழலை தருது, ஓகே? அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கனால எவ்வளோ அட்வான்டேஜ்னு சொல்லி. எல்லாமே இந்த கம்ப்யூட்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐடபிள்யூஎஸ்ல எனக்கு ஒரு வர்ச்சுவலான ஒரு ஸ்டோரேஜே கிடைக்குது, ரைட்? ஒரு மெய்நிகர் ஒரு சேமிப்பு ஒன்று கிடைக்குது, ஒரு ஆல்ட ரிசோர்ஸ். பிடபிள்யூஎஸ்ல எனக்கு ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்குது, அந்த இடத்துல நான் டேட்டா பேஸ் செய்கிற மாதிரி, ரைட்? எஸ்டபிள்யூஎஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேரே கிடைக்குது. இப்போ சும்மா யோசிச்சு பாருங்க, கேன்வா, இந்த மைக்ரோசாஃப்டில் இருக்கக்கூடிய ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்டில் வேர்ட் 365, ரைட்? இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எனக்கு ஆன்லைனில் கிடைக்குது. அப்படின்னா நான் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஒரு சாஃப்ட்வேரை நான் வந்து மெஷினில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி சிலது காசு கொடுத்து வாங்கலாம், ரைட்? ஸோ நான் அது என்ன செய்கிறேன், த்ரூ த இன்டர்நெட் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் ஜஸ்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் என்ன செய்கிறேன், வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் இந்த சாஃப்ட்வேரில் என்ன டைப் பண்ணணுமா, அக்கௌண்ட் செய்யணுமா, வேலையை செஞ்சுட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்படி சாஃப்ட்வேர் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குமா இருந்தால் இதை நாங்கள் சொல்லுவோம் எஸ்டபிள்யூஎஸ். கிளியர்? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மெயின் ஸ்டோரேஜ், வர்ச்சுவல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி ரிசோர்ஸஸ் கிடைக்கிறது. பிடபிள்யூஎஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ரன் டைம் என்வாயன்மெண்ட், ஒரு இயங்குற ஒரு சூழல் ஒன்று கிடைக்குது. அதில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணலாம். உதாரணம் டேட்டா பேஸ் அப்பாச்சி சர்வரை சொல்லலாம். எஸ்டபிள்யூஎஸ்க்கு இது நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு சர்வீஸை தருது, ரைட்? ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேர்டில் இருக்கக்கூடிய 365, ரைட்? ஸோ அவங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ட்லேயே இருக்குது. ஸோ நாங்கள் போய்ட்டு அதை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், ரைட்? ரைட். ஸோ கம்படன்சி 1.3. ஸோ இந்த 1.3ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக நாங்கள் படிக்க வேண்டியது முறைமைகள், சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம், ரைட்? ஸோ ஒரு சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு காமனான ஒரு கோல் இருக்கும், ஓகே? ஒரு சிஸ்டத்துக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் காமனான கோல் இருக்கும், ஒரு கோல் இருக்கும், ஓகே? ஸோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக, நிறைவேற்றுறதுக்காக அந்த சிஸ்டத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நிறைய கூறுகள், கம்போனன்ட்ஸ் இருக்கும், ஓகே? ரைட். ஸோ அந்த கோலுக்காக அந்த சிஸ்டம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் எனி டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகே? ரைட். ஸோ சிஸ்டத்துக்கு நாங்கள் நிறைய விஷயத்த சிஸ்டமாக எடுக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. யார் யாருக்கு காமன் கோல்ஸ் இருந்து அது கம்போனன்ட்ஸ் அதுக்காக ஹெல்ப் பண்ணுதோ அதெல்லாமே நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் சிஸ்டம்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம், ஓகே? ரைட். ஸோ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் முதலாவது பென்.
பென் ஒரு சிஸ்டம். ஸோ பென்னுக்கான common கோல் என்ன அப்படின்னு சொன்னால் ரைட்டிங், எழுதணும். ஸோ இதுக்காக பென்ல என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்கு? இங்க் இருக்கு, ரைட்? அதில் இருக்க கவர், ரைட்? அதில் இருக்கக்கூடிய அந்த நீடில் மாதிரியான ஒரு பார்ட் இருக்கு, ரைட்? இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய கம்போனன்ட். இந்த கம்போனன்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இன்டராக்ட். ஓகே, ஒன்றோட ஒன்று என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணுது. ஓகே, ஏன்னா தனியாக இருந்து வேலை செய்யலாது. இங்க ஒரு ரீஃபில்குள்ளே போடணும். ரீஃபில் வந்து இந்த என்னது அந்த கேப்போட கனெக்ட் ஆகி இருப்பார், ரைட்? அந்த நீடில் இருக்கும், சரியா? ரைட். அப்போ இந்த இந்த விஷயம் எல்லாமே ஒன்னோட ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இடைத்தொடர்பு, இன்டராக்ட் ஆகணும். இப்படி இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் சிஸ்டம், ரைட்? ஸோ அடுத்த விஷயம், ஆம், நான் அடுத்த ஒரு சிஸ்டத்தை எடுக்கிறேன், ஹியூமன். ஓகே, மனிதன். நாங்கள் ஒரு சிஸ்டமாக இருந்தால் எங்களுக்கான காமன் கோல் என்னது? உயிர் வாழ்றது. ஓகே, ஸோ எங்களுக்கான காமன் கோல் உயிர் வாழணும், ரைட்? லிவிங். ஸோ இதுக்காக எங்கள்கிட்ட என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்கு? டைஜஷன் சிஸ்டம் இருக்கு, பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டம் இருக்கு, ஓகே. அடுத்து நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக இருக்கேல, அது ஒன்றோட ஒன்று என்ன செய்யணும்? இன்டராக்ட், இடைத்தொடர்பு அடையணும். இன்டராக்ட் ஆயினாதான் எங்களோட கோல் அச்சீவ் பண்ணலாம். வேற எதுவுமே எங்களுக்கான கோல் இல்லை. ஜஸ்ட் லிவிங், வாழணும், அவ்வளோதான், ரைட்? ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சிஸ்டம் சொல்லுவோமா இருந்தா ஒரு சிஸ்டத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் காமன் கோல்ஸ் இருக்கு. அந்த காமன் கோல்ஸை செய்யறதுக்காக அந்த சிஸ்டத்துக்கு என்ன இருக்க போகுது? கூறுகள், கம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த கம்போனன்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நடக்கும் அப்படின்னு சொன்னால் இன்டராக்ட் ஆகி வேலை செய்வார். ஓகே, ரைட். அதுதான் இந்த இடத்துல நான் டெஃபினிஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். A system can be defined as interrelated components, right? Components எல்லாம் interrelated ஆகுது, ரைட்? ஒன்றோட ஒன்று தொடர்புபடுது, அதில் இருக்கக்கூடிய கூறுகள். ஏன்? working together to achieve a common objective, ரைட்? பொதுவான நோக்கம், இல்லாட்டி பொதுவான ஒரு இலக்கு. ஆப்ஜெக்டிவ்ன்றது அந்த இடத்துல அவங்க கோலை தான் சொல்ல வராங்க, ரைட்? நீங்களும் அந்த வேர்டை எழுதிக்கொள்ளுங்க, ஆப்ஜெக்டிவ், ரைட்? அப்போ பொதுவான ஒரு ஆப்ஜெக்டிவ்காக, காமன் ஆப்ஜெக்டிவ்காக அதில் இருக்கக்கூடிய கம்போனன்ட்ஸ் என்ன நடக்குது? இன்டர் ரிலேட்டட், அதாவது கனெக்டட் ஆகுது, ரைட்? ஒர்க்கிங் டுகெதர் டு அச்சீவ் அ காமன் ஆப்ஜெக்டிவ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க பாப்போம். எழுதிட்டு ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிஸ்டம்னா என்னது? ரைட். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டத்தில் மூன்று பார்ட்ஸ் இருக்கு, கம்போனன்ட்ஸ் மூன்று இருக்கு. அதை நாங்கள் சொல்லுவோம் இன்புட், ப்ரோசஸ், அவுட்புட், சரியா? ரைட். அப்போ எழுதிக்கொள்ளுங்க, ஒரு ஒரு சிஸ்டத்துக்கு மூன்று கூறுகள் இருக்கு. இதில் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? இன்புட், அடுத்து ப்ரோசஸ், அடுத்து அவுட்புட். ஸோ ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு மூன்று எக்ஸாம்பிள் எழுதிக்கொள்ளுங்க. ஸ்கூல் எழுதலாம், வெஹிக்கல் எழுதலாம், பைசிக்கல் எழுதலாம், ரைட்? இதெல்லாம் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ், சரியா? ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட்ஸை கவர் பண்ணுங்க பாபு.
ஓகே. ஸோ இப்போ ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுவோம். சரியா? ரைட். சப்டைட்டில் போடுங்க, சிஸ்டம் அனலைசிங், முறைமை பகுப்பாய்வு. ஸோ இப்போ ஒரு டைட்டில் போடுங்க, சப்டைட்டில் சிஸ்டம் அனலைசிங், முறைமை பகுப்பாய்வு. ஸோ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். ரைட், ஓகே தானே? ரைட். ஸோ இப்போ ஒரு சிஸ்டத்தை நாங்கள் எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் நான் ஒரு சிஸ்டத்துக்கான நேம் தர போகிறேன். நீங்கள் எனக்கு அதில் தேடி தர வேண்டிய விஷயங்கள் என்ன, நான் ஒரு கொஷின்ஸ் ட்ரை பண்ணி தரேன். ரைட். இப்போ ஒரு ஸ்கூல் ஒரு சிஸ்டமாக இருந்தால் நாங்கள் இதை அனலைஸ் பண்ணுவோம். சரியா? இந்த சிஸ்டத்துக்கு நேம் வைக்கிறேன். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்? ஸ்கூல் சிஸ்டம். ஓகே. ரைட். அடுத்து இந்த சிஸ்டத்துக்கு என்ன இன்புட் தேவை? ஒரு ஸ்கூல் ஒரு சிஸ்டமாக இருந்தால் ஸ்கூலுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்கணும்? ரைட். ஃபர்னிச்சர்ஸ். ரைட், ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்கணும். ரைட். அடுத்து பில்டிங் கொடுக்கணும். ஓகே. ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்கணும், பில்டிங் கொடுக்கணும். ரைட், பில்டிங்ஸ். ரைட். அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் கொடுக்கணும். அப்போ ஹியூமன் ரிசோர்ஸுக்குள்ளே யார் வர போகிறா? டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸ்கூலுக்குள்ளே போடக்கூடியது. அடுத்து நான் அகடமிக் ஸ்டாஃப், மைனர் ஸ்டாஃப் எல்லாமே அவங்களுக்குள்ளே வருவாங்க. சரியா? ரைட். ஸ்கூலில் என்ன ப்ரோசஸ் நடக்கும்? சரியா? ஸ்கூலில் என்ன ப்ரோசஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஸ்கூலில் நடக்கக்கூடிய ப்ரோசஸ். ஸோ ஸ்கூலில் நடக்கக்கூடிய ப்ரோசஸ் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், படிப்பீங்க. ரைட், லேர்னிங் நடக்கும். அதே மாதிரி அந்த சைடு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் டீச்சிங். ஏன்னா டீச்சர்ஸ் டீச்சிங் செய்வாங்க, நீங்கள் லேர்னிங். அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ரைட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். சரியா? ரைட். அப்போ ஸ்கூல்ல இருந்து அவுட்புட்டாக வர்றது என்ன? ரைட். ஸோ ஸ்கூல்லேருந்து அவுட்புட்டாக வரக்கூடியது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் குட் சிட்டிசன். ரைட், குட் சிட்டிசன் தான் வெளியே வர போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல அடிஷனலாக நான் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன், கோல். அதை நாங்கள் என்ன பேரில் சொல்லியிருந்தோம்? ஆப்ஜெக்டிவ். ஸ்கூலுக்கான ஆப்ஜெக்டிவ் என்ன? ரைட், ப்ரொவைடிங் ரைட் குட் சிட்டிசன். ஒரு நல்ல பிரஜையை உருவாக்குறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கூலோட கோல். அதான் சரியாக பாருங்கள், இன்புட் கொடுத்தோம், ப்ரோசஸ் நிறைய நடக்குது, பட் லிமிட்டட் தான். இப்போ இன்புட்டும் நிறைய இருக்குது, ஸோ நான் கொஞ்சம் லிமிட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். அப்போ அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன எங்களுக்கு கோலோ அது இந்த இடத்துல அவுட்புட்டாக வரும். ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. நான் அடுத்து சிஸ்டம் தாரு, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அனலைஸ் பண்ணால் ஓகே. ஸோ நான் தரக்கூடிய சிஸ்டத்தை நான் நோட் பண்ணிக்கொள்கிறேன். முதலாவது வெஹிக்கல். ஓகே, வெஹிக்கல். ரெண்டாவது ரைட், வெஹிக்கல் மீன்ஸ் கார் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி அந்த அந்த மாதிரியான விஷயம். வெஹிக்கல். ஹியூமன், மனிதன். ரைட். நேம் சொல்லணும், ஆப்ஜெக்டிவ் சொல்லணும், இன்புட் என்ன வேணும், ப்ரொசஸ் என்ன நடக்கும், அவுட்புட் என்ன வரும். ஓகே.